நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பாலாபுமா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாக் வீடியோ தான். எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா எங்கள் ஊர், நான் பிறந்த ஊர் கேஎம் கோட்டைக்கு தான். நாளைக்கு ஒரு பாத யாத்திரை போகிறாரு திருச்செந்தூருக்கு. ஸோ அதனால தான் முன்கூட்டியே கிளம்பி நாளே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொடுவாய் போய் ஏறமா இல்லை கோவில் வழி போய் ஏறமான்னு தெரில. பஸ்ஸு மதுரைக்கு தான் பஸ் ஏறணும். மதுரையிலேருந்து ஸ்ட்ரெயிட்லாம் ஊருக்குள்ளே பஸ் இருந்துச்சுன்னா ஏறிடலாம், இல்லைனா அருப்புக்கோட்டை மாதிரி தான் போகணும். என்னென்னு பார்க்கலாம். பாத யாத்திரை போகிறதுக்காக டவுசரு பனியன் பார்த்துட்ருக்காரு. ஸோ என்னோடய தம்பி அய்யனாரும் கேட்டிருந்தான். அதனால தான் அவனுக்கும் இவங்களுக்கும் வாங்கலான்னு வந்திருக்கோம். பக்கவா டிஷர்ட், டவுசர், அதுக்கப்புறம் பனியன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பஸ் ஏறி ஊருக்கு போகிறதான். டைம் ஆயிடுச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கெல்லாம் வேணாம். இவங்க ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாங்க. இந்த கடையில் தான் வந்து எடுத்தோம். அதனால தான் தம்பிக்கு இங்கேயே வந்து எடுக்கிறோம். நல்லா இருக்குது கலெக்ஷன் எல்லாமே. அதனால் இங்கே தான் வந்தோம். முதல்ல வந்தோம், அதுக்கப்புறம் சரி இந்த கடையிலே வந்து எடுக்கலான்ட்டு இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ளஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அமௌண்ட்டு தான், எதுவும் அதிகமாகலாம் இல்லை. ஸோ பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு பார்க்குற டிஷர்ட் தெரியலையே. ஆமாம், இந்த கலர் தான். ஸ்கை அதான் இல்லை, அந்த ப்ளூ தான், லைட் ப்ளூ. டார்க் ப்ளூ இல்லை, லைட் ப்ளூ. சரி, உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. இந்தா லாஸ்ட்டாக இதை எடுத்திருக்கார். வாங்க பில் போடலாம். கோயிலேருந்து கோயில் வழி போய் தான் மதுரை பஸ் ஏறணும். ஸோ அதான் கோயில் வழி போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் கோயில் வழியிலேருந்து மதுரை பஸ் போகிறோம். மதுரை மாட்டுத்தாவணி வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். தூங்கியாச்சு. ஸோ மதுரை இப்போ தான் வந்தோம். வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதாவது தூங்கிட்டோம். வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு அருப்புக்கோட்டை பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். போய் அருப்புக்கோட்டையில் எங்கள் ஊர் பஸ்ஸு இருக்காது கண்டிப்பாக. அங்கேருந்து நான் ஆட்டோ பிடிச்சி தான் ஊருக்கு போகணும். லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட்டு நல்லா தூங்கிட்டான், நானும் நல்லா தூங்கிட்டேன். அங்கே கோவில் வழியிலேருந்து மதுரை வரப்போ நல்லா தூங்கிட்டோம். அதான் குரல் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் இருந்ததே ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். மணி 12 ஆச்சு நைட்டு. போய் அருப்புக்கோட்டையில் போய் பார்ப்போம். அருப்புக்கோட்டையிலேருந்து சாயல்குடி பக்கம் அங்கிட்டு பஸ் இருந்துச்சுன்னா ஓகே. மண்டப சாலை அங்கே இறங்கிட்டோம்னா ஆட்டோ இருக்கும். அங்கேருந்து பக்கம்தான். பார்க்கலாம், போய் பார்க்கலாம் அருப்புக்கோட்டை. ஸோ அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் நிப்பாட்டணும். பஸ் எதுவும் இல்லை, ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். ஆட்டோ இருக்குமா? ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். மணி 3 ஆச்சு. அருப்புக்கோட்டை வந்ததுலாம் ரொம்ப டயர்டாக இருந்தோம். அதனால வீடியோ எடுக்கலை. அருப்புக்கோட்டையிலேருந்து எங்கள் ஊருக்கு ஆட்டோவில் தான் வந்தோம். என் தம்பி இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டு ஆட்டோட்டு இப்போ தான் வந்தோம். வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இப்படி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோன்னு தெரியல. நாளைக்கு சாயந்தரம் வேறு பாத யாத்திரை கிளம்புறது. ஸோ இந்த வீடியோ
இவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். ஏன்னா லக்கேஜ் வேறு கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கார். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும், ரொம்ப தரமான வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். அவனும்